கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை அந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக ஒருவருடைய சத்தத்தை ஒருவர் கேட்கவும், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தை கேட்கவும், தேவன் செய்த அநேக கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நம்ம வருவோம். கவனமாக கேட்போம். அருமையானவர்கள், நம்ம படித்த 103வது சங்கீதத்தை மறுபடியுமாக நாம் படிக்க கேட்கலாம். 103வது சங்கீதம் 1லிருந்து சில வசனங்கள் படிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சரி, என்ன உபகாரங்களை கர்த்தர் அவருக்கு செய்தார்? இப்ப நாமும் ஆராதனை ஜெபம் பண்ணி முடிக்கும் போது கூட என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி நம்ம சொல்லி தான் முடிக்கிறோம். ஆனா அநேகர் என்ன பண்றாங்க, சில சபைகள்ல என் ஆத்துமாவே கர்த்தரின்னு சொல்றதுக்குள்ள வீட்டில் போய் இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஜெபம் என்று அவர்களுக்கு தெரியல. அதை நிதானித்து அவர்கள் ஜெபிப்பார்கள் சொன்னா எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்குது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆத்துமாவிலிருந்து கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எதுவும் உதட்டினால் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இரண்டாவது, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. முதலாவது ஆத்மாவிலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இரண்டாவது, நம்ம முழு உள்ளம். இன்னைக்கு பாருங்க, இந்த ஜெபத்தை கூட சொல்றதுக்கு அநேகருக்கு அரைக்குறையா சொல்லிட்டு ஓடுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் அநேக சபைகள்ல கடைசியாக இந்த ஜெபத்தை அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு ஆராதனை ஆரம்பம் முதல் முடி வரை கர்த்தர் நம்ம கூட இடைப்படுகிறார். கர்த்தர் நம்மளை அபிஷேகிக்கிறார், ஆலோசனைகளை கொடுக்கிறார், நல்ல வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிறார், ஒரு கிருபையை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அதுக்காக கூட நாம் கர்த்தரை என்ன பண்ணணும், நம் ஆத்மாவிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இரண்டாவது, முழு உள்ளத்தோடு நம்ம அவரை இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். முழு உள்ளத்திலிருந்து கர்த்தரை நாம் நன்றி சொல்ல வேண்டும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இரண்டாவது, அவருடைய பரிசுத்த நாமம். தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதுல தாவீது சொல்றார், அவருடைய பரிசுத்த நாமத்தை, தேவனுடைய நாமம் மேலே வானத்திலும் பூமி கீழே பூமியிலும் எல்லாவற்றிலும் உயர்ந்த ஒரு நாமம்.
அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பெயர் பரிசுத்தர் 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 சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்ற விதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை முழு உள்ளத்திலிருந்து நாம் சொல்ல வேண்டும். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. மறுபடியும் சொல்றாரு, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சரி, அப்படி என்ன உபகாரங்கள் நமக்கு ஆண்டவர் செய்துட்டாரு? நம்ம அநேகர் கேட்போம், என்ன நம்ம கர்த்தர் எனக்காக என்ன செய்துட்டாரு? இன்னைக்கு அநேகருடைய கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எவ்வளவு ஆண்டவருக்காக கொடுக்குறேன், ஆலயத்துக்கு போகிறேன், எல்லாத்தையும் நான் பரிசுத்தமா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன உபகாரம் செய்துட்டாரு? கீழே படிப்போம், அவர் என்ன உபகாரம் செய்தார்னு சொல்லி. கீழே வசனங்கள் நமக்கு அருமையா சொல்லப்பட்டிருக்குது. அவர் உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறார். ஆமென். ஆண்டவர் செய்த உபகாரம், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். இரண்டாவது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். நன்றி வேண்டாமா? அக்கிரமத்தை மன்னித்தாரே, நம்ம நன்றியோடு அவரை துதிக்க வேண்டாமா? அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா? முழு உள்ளத்திலிருந்து நாம் அவரை துதிக்க வேண்டாமா? அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறாரே, நோய்களை குணமாக்கி இருக்கிறாரே. எத்தனை வியாதியில் இருந்தோம், எத்தனை போராட்டத்தில் இருந்தோம், எவ்வளவு பணம் செலவு பண்ணோம், எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்களே. எனக்கெல்லாம் வியாதி வரலன்னு சொல்றீங்களா? அருமையானவர்களே, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். அப்புறம் உன் பிராணனை உன் உயிரை அழிவுக்கு விலக்கி காத்துற. எத்தனையோ முறை பிசாசு நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறான். எத்தனை இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போயிருப்போம், எத்தனை ஆபத்துகள் நம்ம வந்திருக்கோம். வாகனத்தில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, ஃப்ளைட்டில் போனால் கூட இன்னைக்கு ஆபத்து தான். நடந்து போனாலும் ஆபத்து தான். தேவன் நம்மளை பத்திரமாய், நம்மளை பிராணனை அழிவுக்கு விலக்கி கொண்டு வந்தாரே, அதற்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? தாவீது சொன்னார், அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடி போவேன்னு சொன்னார். நம்ம ரட்சிப்பின் பாத்திரம் எங்க இருக்குங்க? இன்னைக்கு எங்க இருக்கு ரட்சிப்பின் பாத்திரம்? ஒரு ஆராதனைக்கு சரியா நம்ம வர்றோமா? நம்ம முன்கூட்டி வந்து இருக்கிறோமா? நாம் கர்த்தருக்காக வந்து காத்திருக்கிறோமா? 11 மணி, 11:15 ஆச்சு, 11:30 ஆச்சு, இப்போ 12 மணிக்கிட்ட ஆச்சு. யாருக்கு ஒரு வாஞ்ச இல்லை, ஒரு வைராக்கியம் இல்லை. உலக காரியத்தை தான் இன்னைக்கு பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமையும் கேட்டால் நீங்கள் ஃபோன் பண்ணலன்றோம். ஏன் நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடாதா? நீங்கள் இதில் பங்கெடுத்துக்க கூடாதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. எத்தனை பேர் இன்றைக்கு சாப்பிடாம கிடக்கிறாங்க, எத்தனை பேர் உணவுக்கு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் எனக்கு எத்தனையோ போன் வருகிறது, அநேக இடங்கள்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. டிவியில் பார்க்குறோம், நியூஸில் எத்தனை பிள்ளைகள் பட்டினியாக கிடக்கிறது. இதை குறித்தா நமக்கு ஆண்டவர் மேலே ஒரு பயம் வேண்டாமா? அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும்
முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நல்ல பிரியாணி சாப்பிட்றோம், என்ன வேணாலும் நம்ம வயிற்றுக்குள்ள போகுது, தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்றோம். கர்த்தருடைய கிருபை தானே. இன்னைக்கு எத்தனையோ ஒரு வியாதிப்பட்டு ஒழுங்கா ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல, நினைச்சது அவங்களால சாப்பிட முடியல. நம்மளை கர்த்தர் எல்லாமே சாப்பிட வச்சிருக்கிறார். வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் தேவன் இதுவரை பட்னியா போட்டிருக்காரா? ஒருவேளை ஆகாரம் இல்லாம இருக்கிறோமா? இன்னைக்கு உபவாசம் கூட நம்ம இருக்கிறது இல்லை. மாமிசம் அன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறோம். இப்ப வெள்ளிக்கிழமை பிரேயர் போச்சு. ஒரு சிலர் போன் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு மேல. அருமையானவர்களே, என்றைக்கு கர்த்தர் மேல் நமக்கு ஒரு பயம் வருகிறதோ அப்பதான் தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கிருபையை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். படிங்க. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் ஒருவர் படிக்கலாம். நாம் நிர்மூலமாகாது இருப்பது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பவும் ஒரு எச்சரிப்போடு தான் நம்ம தேவ செய்தியை கொடுக்கிறோம். அதனால யாரும் நீங்க வருத்தப்பட வேண்டாம். நமக்கு ஒரு உணர்வு வேண்டும். ஒரு ஆராதனைக்கு, ஒரு உபவாச கூட்டத்தில் நாங்களாம் அந்த நாட்களில் உபவாசம் போட்டோம். அந்த பலம் தான் நீ இருக்கிறது. ஆனால் இன்னைக்கும் கர்த்தருக்கு பயந்து தான் இருக்கிறோம். நம்மளுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. யாரோ பணம் கொடுக்குறாங்க, யாரோ அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க, யாரோ மனைவி சம்பாதிக்கிறாங்க, கணவன் சம்பாதிக்கிறாங்க, எப்படினாலும் நம்ம வந்துடும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரே ஒரு செகண்ட் தான் பிசாசு நம்மளை நிர்மூலமாக்கிடுவான். ஆனா வேதம் சொல்லுது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலை இருக்குது, ஒரு தனியார்ல நமக்கு ஒரு வேலை இருக்குது, ஏதோ மாசமான சம்பளம் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு வியாதி வந்துச்சுன்னா போதும், திடீரென்று ஒரு மரணம் வந்துச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. யார் நமக்கு உழைச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க படுத்துட்டாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை, பிள்ளைகள் சிந்திக்கிறது இல்லை, பெற்றோர் சிந்திக்கிறது இல்லை, கணவன் சிந்திக்கிறது இல்லை, மனைவி சிந்திக்கிறது இல்லை. அருமையானவர்களே, இதற்காக நம்ம ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கணவனுக்காக ஜெபிக்கணும், மனைவிக்காக ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், பெற்றோருக்காக ஜெபிக்கணும், நமக்காக பிரயாசப்பட்டு கொண்டு வர்றவங்களுக்காக ஜெபிக்கணும், கொடுக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியத்தை தாங்குறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்க அருமையானவர்களே, இந்த 3-4 மாதத்துல எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனைகள். நம்மளை கர்த்தர் ஏதாவது குறை வச்சிருக்கிறாரா? சாப்பிடாம இருந்திருக்கிறோமா? நம்ம வேலை செய்யாம இருக்கிறோமா? நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்காம இருக்கிறாரா? எத்தனையோ பேர் நிர்மூலம் ஆயிட்டாங்க. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே, அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. இன்றைக்கு பார்க்கிறோம் அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை தான் நம்ம நிர்மூலமாகாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். 2வது இரக்கம்.
ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று அதே 103வது சங்கீதத்தை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பயந்தோம் சொன்னா அவர் கிருபை மகா பெரிதென்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை இல்லாம நம்ம ஒன்றுமே இல்லைங்க. அவர் கிருபையினாலதான் இந்த உலகமே ஓடிக்கொண்டிருக்குது. அவர் கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நமக்கு. அவர் கிருபை கிடைக்காம எத்தனையோ மக்கள் அலைகிறாங்க, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க போனா ஒரு கிருபை கிடைக்கும் சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து இன்னொரு வசனத்துக்கு யார் யாரெல்லாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டான்னு பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஆமென். பாருங்க, 30வது வசனமும் 31 படிச்சிருங்க. தேவதூதன் அவளை நோக்கி யார் நோக்கி? மரியாளை நோக்கி. நீங்க 27-28 படிப்பீங்கன்னு சொன்னா, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாருங்க, இந்த கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? கிருபை பெற்றவர்களோடு தான் கர்த்தர் இருக்கிறார். அருமையானவர்களே, தேவ கிருபை நம்மோடு இருக்குன்னு சொன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமே. இப்போ மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நாட்களில் எத்தனையோ கன்னி பெண்கள் இருந்தாங்க, எத்தனையோ வாலிப சகோதரிகள் இருந்தாங்க. ஆனா மரியாள் மேலதான் தேவனுடைய கிருபை இருந்தது. ஏனென்று சொன்னால், தேவன் மரியாளோடு இருந்தபடினால்தான் அவருடைய கண்கள்ல மரியாளுக்கு கிருபை கிடைத்தது. படிங்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதுக்கப்புறம் தான் பாருங்க, அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய கிருபை மரியாள் மேல் இருந்ததுனால, தேவன் மரியாளோடு கூட இருந்ததுனால அந்த அம்மா கிருபை பெற்றாங்க. இந்த கிருபை பெற்றதுனால கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் கிடைத்தது. கீழே படிங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பாத்தீங்களா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியா இந்த பூமியில மனுஷனாய் வர வேண்டும் என்று அவர் ஒரு விரும்பினபடினால்
யாரை செலக்ட் பண்ணாரு? அந்த நாட்கள்ல பரிசுத்தவாட்டியா இருந்த மரியாள், எப்பொழுதுமே தேவனை துதித்துக் கொண்டிருந்த மரியாள், அந்த அம்மா தான் கர்த்தர் செலக்ட் பண்ணார். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, மரியாள் இல்லாம இயேசுநாதர் எப்படி வந்தாரு? இன்னும் அநேகர் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கடைசி வரை அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த கேள்வி கேட்டுட்டே நரகத்துக்கு போயிடுவாங்க. அருமையானவர்களே, மரியாளுக்கு தேவனுடைய கிருபை இருந்ததுனாலதான் மரியாள் வயிற்றில் தேவன் உருவாகி வந்தார். அந்த நாட்களில் மரியாள் பரிசுத்தவாட்டியே இருந்தபடினால், இல்லை என்று சொன்னால் ஒரு எஸ்தர் கிட்டையோ, ஒரு எலிசபெத்துக்கிட்டையோ, ஒரு ரெபேக்காட்டையோ, ஏதோ ஒரு கன்னி பெண் அவர் வந்திருக்கலாம். அருமையானவர்களே, அவர் மரியாதை செலக்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் என்ன? அந்த அம்மா பரிசுத்தவாட்டியா இருந்தாங்க, கிருபை பெற்றிருந்தாங்க, கர்த்தர் அவங்களோடு கூட இருந்த அப்படின்னா. அப்போ தேவனுடைய கிருபை வேணும்னா, கிருபை இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். நம்ம கூட இருந்தார்னா நம்ம கேட்காமலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். இன்னைக்கு அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் படிச்சிடலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அருமையானவர்களே, ஆண்டவர் வானத்தை பூமி உண்டாக்கினார். நீங்க அப்படியே ஒண்ணுல இருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா, இந்த பூமியில மனுஷனை உருவாக்கினார். ஆதாம் ஏவாளை படைத்தார், ஒரு சந்ததி உருவாக்கினார். ஆனா அந்த சந்ததியில வர வர ரொம்ப பாவம் பெருகிச்சு. தேவன் எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் செஞ்சாங்க. கிருபையை இழந்து போயிட்டாங்க. தேவன் எப்படியா அந்த பூமியை அழிக்கணும் என்று அவருக்கு ஒரு கோபம் வந்தது. ஆனாலும் அந்த நாட்கள்ல நோவா தேவனோடு சஞ்சரித்திருந்தபடினால, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருந்தபடினால, நீதிமானாய் இருந்தபடினால் அந்த குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த பூமியில கனம் பெருகிட்டே வந்திருக்குது. அத்தனை பேர் இருக்கையில ஏன் இந்த நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? நோவாவை கொண்டு வேலையை செஞ்சு வச்சு குடும்பத்தில் 8 பேரை அந்த பேழைக்குள் பிரவேசிக்க செய்து கர்த்தரே கதவை அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 40 நாள் ஜலப்பிரவாகத்தில் கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாத்து மறுபடியும் ஒரு சந்ததி பிறக்கணும், பலுகி பெருக வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டார். நோவா எப்படி இருந்தாராம்? நீதிமானாய் இருந்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. இன்னைக்கு பாருங்க, நம்ம அவருடைய கிருபைக்காக தான் கேட்கிறோம். கிருபை கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ ஜெபிக்கிறோம், ஒரு நன்மை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல.
கடைசியா நம்ம என்ன சொல்றோம்? ஜெர்மனி பார்த்தேன் பாஸ்டர், ஒன்றுமே இல்லை. எத்தனையோ பேருக்கு மேல கர்த்தர் கிருபை இறங்குறாரு, எனக்கே அந்த கிருபை கிடைக்க மாட்டேங்குது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படணும். உலக ஒரு மனுஷனுக்கு பயப்படுறோம், அதிகாரிக்கு பயப்படுறோம், அதிகாரத்துக்கு பயப்படுறோம், ஒரு காசு கொடுக்குறான்னா அவனுக்கு பயப்படுறோம். ஆனா கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார். அருமையானவர்களே, அந்த நாட்களில் நோபா நீதிமானா இருந்தபடினால் தேவன் இந்த நோபாவுக்கு அவருடைய கண்களில் தெய்வ கட்டளையிட்டார். இந்த குடும்பம் தப்பித்தது, பிழைத்தது. இன்னைக்கு நீங்கள் நானும் நீதியாக எல்லா காரியத்தையும் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததியை ஒருவருமே அசைக்க முடியாது. நம்ம பேச்சில் நீதி கிடையாது, நடக்கையில் நீதி இல்லை, செய்கையில் நீதி இல்லை, ஒரு ஊழியத்தில் நீதி இல்லை, உத்தியோகத்தில் நீதி இல்லை, குடும்ப காரியத்தில் நீதி இல்லை, பொய் சொல்றோம், அநேக காரியங்களை மறைக்கிறோம். மனுஷன்கிட்ட நம்ம மறைக்கிறோம் நினைக்கிறோம், இல்லை, தேவனிடத்தில் மறைக்கிறோம். இதனாலதான் நமக்கு ஒரு மேல் பதவிக்கு போக முடியல. தேவனுடைய கரங்கள் நம்ம கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்கல. கிடைச்சிருந்தா எப்பவுமே நம்ம மேல போயிருப்போம். நல்ல உயர்ந்த சாணத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போயிருப்பாரு. பயம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நோவா நீதிமானா இருந்தபடினால தேவனுடைய கண்கள் அவருக்கு கிருபை கிடைத்தது, பாதுகாக்கப்பட்டார். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை வாசிக்கலாம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். பாருங்க, இந்த நாட்கள்ல கூட நமக்கு அநேக சஞ்சலங்கள், போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சஞ்சலம், மனசுல நிம்மதி இல்லை, இருதயத்தில் ஒரு போராட்டம் எப்பவும் நடந்துட்டே இருக்குது. நாளை காரியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? பின்னாடி பிள்ளைகள் வளர்ந்துட்டு வர்றாங்க, என்ன பண்ண போறோம்? கடன் பாரங்கள் இருக்குது, என்ன செய்ய போறோம்? புலம்புறோம் நம்ம. ஆனா எரேமியா சொல்றாரு, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். ஒரு சமயம் நமக்கு இப்ப சஞ்சலங்கள் வரலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனா அநேகருக்கு மனசுல சஞ்சலம் வருது. சீக்கிரம் எந்திரிக்க சொல்றாங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே, இன்னைக்கு நல்லா சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சோமே, அதுக்குள்ள இந்த பாஸ்டர் விட மாட்டேங்கிறாங்களே. சஞ்சலம். இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தா இவ்வளவு பணம் கிடைச்சிருக்குமே, அதெல்லாம் போச்சே. மனசு சஞ்சலப்படுகிறது. அருமையானவர்களே, வேதம் சொல்லுது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையோடு நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனத்தை படிப்போம். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாய் சஞ்சலப்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த வார்த்தைகள்லாம் நீங்க படிக்கணும்.
புலம்பெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கணும். ஏதோ சங்கீத வாசிட்டு நம்ம போறோம். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சஞ்சலப்படுத்துவதில்லைனா. ஆண்டவருக்கு அதான் வேலைங்களா? நம்மளை எப்படியாவது ஒரு சஞ்சலப்படுத்தி அவர் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாரா? இல்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்கணும். சஞ்சலப்படுத்துறது யாரு? ஒரு சமயம் சில காரியத்தில் நாம் அவருக்கு கீழ்ப்படியாம போகும்போது தேவன் நம்மளை சஞ்சலப்படுத்துவார். எரேமியா தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனாலதான் அவர் அநேக காரியத்தில் சஞ்சலப்பட்டார். அதான் அவர் புலம்புறாரு. ஒரே ஒரு காரியத்தை தான் எரேமியா செஞ்சார். இல்லாட்டினா அவர் இவ்வளவு பாடுபடணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் எரேமியாட்ட சொன்னாரு, நீ இந்த பூமியில வாழ்ற நாட்கள் முழுவதும் நீ திருமணம் பண்ணிக்காத, பெண்களை தொடாத, உனக்கு இந்த பூமியில மனைவி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். இவர் அது கீழ்ப்படியாம தேடி போய் இன்றைக்கு அந்த காரியத்தை பண்ணனாலதான் எல்லா தீர்க்கதரிசிகளையும் விட மிகவும் அடி வாங்கினவர் எரேமியா தான். அருமையானவர்களே, அவர் கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படிந்தவர் நல்லா தான் இருந்தார். திடீர்னு அவருக்கு மாமிசம் செயல்பட்டது. ஒரு பெண்ணை விரும்பினாரு, அங்க போனாரு, அதோட முடிஞ்சது அவருடைய வாழ்க்கை. சிம்சோன் பலசாலியா இருந்தான். ஒரு தாடை எலும்பு எடுத்து 1000 முறை கொண்டு போட்டான். தெளிலால் மடியில போய் விழுந்தான். அவர் ஜடை அறுக்கப்பட்டது, மொட்டை அடிக்கப்பட்டான். தேவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அநேகருடைய அபிஷேகம் அப்படிதான் போகுதுங்க. தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்ற அதை செய்யறோம். உலக காரியத்தை செய்யணும், அதெல்லாம் செய்யறோம். இதனால என்னன்னு கேட்கிறோம். அதனாலதான் அபிஷேகம் போகுது, ஆசீர்வாதங்கள் போகுது. எங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாது. ஆபிரகாம் லோத்தை கூட்டிட்டு போனதுனாலதான் 24 வருஷம் காத்திருந்தார் ஆசீர்வாதத்துக்கு. குழந்தை பாக்கியம் இல்லை. லோத்து ஆபிரகாம் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் சாராளை. இன்னைக்கு நம்ம கிட்டையும் எத்தனை லோத்து நம்ம கூட இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். எந்த தெளிலியா நம்முடைய அபிஷேகத்தை கெடுக்கிறான்னு பார்க்கணும். அருமையானவர்களே, இதை விட்டு நம்ம விலகும் போதுதான் தேவனுடைய கிருபை நம்ம மேல கிடைக்கும். அவர் மனப்பூர்வமா யாரையும் சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. மனப்பூர்வமா யாரையும் சஞ்சலப்படுத்த மாட்டார். அப்படி சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையோடு தேவன் நமக்கு இறங்குறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 103 8வது வசனத்தை 9வது வசனம் படிப்போம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். அவர் நல்லா புரிஞ்சுக்கங்க. முன்னாடி பார்த்தோம் புலம்பல்ல, ஒரு மனுபுத்திரனை பெருமையாய் சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. இங்க வேதம் என்ன சொல்லுது படிங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார்.
அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ள தேவன். அவர் மனுபுத்திரனை சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையாய் இறங்குகிறவர். அவர் மனது உருக்கம் உள்ள தேவன். அப்படி இருந்ததுனாலதான் லாசரு மரித்த போது மனது உருகினார், கண்ணீர் விட்டார். இன்னைக்கு நாம் லாசருவை போல மரித்து போன நிலையில் இருக்கிறோமா? ஆண்டவரை தேடி வாங்க, கர்த்தரை தேடுங்க, அவர் கிருபையை கேளுங்க. நம்மேலும் ஒரு மனது உருகிறவர், நம்மேல் மனது உருகிற தேவன். நிச்சயமா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். எந்த காரியமா இருந்தாலும் சரி, தாயும் தகப்பனும் நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை சேர்த்துக் கொள்வார். வேதம் சொல்லுது, இங்க படிக்கிறோம், அவர் மன உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன், மிகுந்த கிருபையும் உள்ளவர். அடுத்த வசனத்துக்கு வருவோம். அவர் என்ன பண்ண மாட்டாரா? எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தகுதியாக நமக்கு செய்யாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவர்கள் பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென். இப்ப பாத்தீங்களா, நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், அவருக்கு பயந்து இருந்தாலே போதும், கர்த்தருக்கு பயந்தாலே போதும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ, அந்த அளவுக்கு அவர் பயந்தவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேல் இருக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இப்ப கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அவருக்கு பயந்து இருக்கணும். முதல்ல பார்த்தோம், தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். மரியாளோடு தேவன் இருந்தபடினால்தான் அந்த அம்மாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. என்ன ஆசீர்வாதம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த அம்மாவுடைய வயிற்றில் வந்து பிறக்க ஒரு கிருபை அந்த அம்மாவுக்கு கிடைச்சது. நோவா கர்த்தர்கிட்ட நீதிமானா இருந்தபடினால் அவர் மூலமாக இந்த பூமி காக்கப்பட்டது, அழிக்கப்படாமல் காக்கப்பட்டது. கர்த்தருக்கு நாம் பயந்திருப்போம்னு சொன்னா, பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு உயரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை விட்டு அவர் எடுத்து போடுகிறார். அவருடைய கிருபை கிடைச்சாதான் பாவம் நம்மளை விட்டு போகும். அதுக்கு நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் கிருபை நம்ம மேல ஊற்றப்படும். அவர் கிருபை இல்லாம நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இந்த உலகத்துல
தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. புலம்பல்ல பார்த்தோம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம படிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, மலைகளே விலகி போனாலும் சரி, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் சரி, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மழை சீக்கிரமா விலகாது, சீக்கிரம் நிலை பெயராது. அந்த மலையே விலகி போனாலும் சரி, தேவனுடைய கிருபை உங்களையும் என்னை விட்டு ஒரு நாளும் மாறாதென்று கர்த்தர் தான் இதை சொல்றாரு. தீர்க்கதரிசி சொல்லல, கர்த்தரே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கிருபை கிடைச்சிச்சுன்னா சமாதானம் கண்டிப்பா வரும். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை? தேவனுடைய கிருபை இல்லை, தேவனுடைய கிருபை இல்லை. அதனாலதான் இன்னைக்கு சமாதானம் இல்லாம அலையிறாங்க, எங்கெங்கோ ஓடுறாங்க. எங்க போனா சமாதானம் கிடைக்கும்? என்ன ட்ரெஸ் போட்டு போனா சமாதானம் கிடைக்கும்? எந்த கலர் கொடுத்துக்கிட்டு போனா சமாதானம் கிடைக்கும் அலையிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நம்ம ஆலயத்துக்கு போறோம், பரிசுத்தமா இருக்கிறோம் நினைச்சிட்டு போறோம். ஆனா தேவனுடைய கிருபை கிடைக்கல, அதனால சமாதானம் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்களே அகன்று போனாலும் கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை, சமாதானத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காருங்க. அப்ப கிருபை கிடைச்சாதான் சமாதானம் கிடைக்கும். இன்னைக்கு சமாதானம் உடன்படிக்கை உடைஞ்சிருச்சு. பிசாசு அநேக குடும்பத்தை உடைச்சிட்டான். எல்லாருக்கும் பொருள் இருக்குது, வசதி இருக்குது, பணம் இருக்குது, அழகு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா என்ன இல்லை? சமாதானம் இல்லை. தினமும் பிரியாணி சாப்பிட முடியாது, சாப்பாடு இருக்குது, சாப்பிட முடியல. எல்லாம் இருக்குது, சமாதானம் இல்லை. சமாதானத்துக்கு ஒரு உடன்படிக்கை வேணும். அந்த உடன்படிக்கை பண்ணியிருக்காரு நம்ம கர்த்தர் நம்மோடு கூட. ஆனால் அந்த உடன்படிக்கை நம்ம மீறினால தான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் எல்லாம் போகுது. அதற்காகத்தான் கர்த்தருடைய கிருபை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தர் நம்ம மேல மனது உருகிறார். நீ சமாதானமா இருக்கணும், என்னுடைய கிருபையை பெற்றிருக்கணும், என் உடன்படிக்கையுள்ள நீ இருக்கணும் கர்த்தர் சொல்றார். ஆனா சாத்தான் இதுக்கு ஆப்போசிட்டா
இன்னைக்கு நம்மோட செயல்படுகிறான். ஒருத்தர் பேசுறத, ஒரு கணவன் பேசுறத மனைவி பொறுத்து கொள்ள முடியல, மனைவி பேசுறத கணவன் பொறுத்து கொள்ள முடியல, பெற்றோர் பேசுறத பிள்ளைகள் பொறுத்து கொள்ள முடியல, ஒரு ஊழியக்காரன் நல்ல ஆலோசனை சொன்னா அதை யாரும் ஏற்றுக்கொள்றது இல்லை, பொறுக்க முடியல, உடன்படிக்கை மீறுறோம். அதனாலதான் இன்னைக்கு சமாதான குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில. இதுக்கு தேவனுடைய கிருபை பெற்றோம்னா எந்த குறைவும் நமக்கு வரவே வராது. வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர கிருபையை கொடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படி ஒரு 1000-2000 கிருபை பத்தி எழுதப்பட்டிருக்க. முக்கியமானதை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம், சுருக்கமா பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக்கும். மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்றார். சமாதானத்தின் உடன்படிக்கை கிருபையினால நமக்கு கொடுத்தது. கிருபையாய் ஆண்டவர் நமக்கு நம்ம மேல இரக்கமா இருக்கிறார். கிருபையாய் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க போனாலும் கிருபையாய் நம்ம காப்பாற்றப்படுறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்துல கடைசி வசனத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். இப்ப எப்படிங்க நன்மையும் நம்மளை தொடரும், அப்படி கிருபையும் நம்மளை தொடரும்னா நம்ம எங்க இருக்கணும்? கர்த்தருடைய வீட்டில் இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய வீட்டில் நம்ம இருக்கணும். கர்த்தருடைய வீடு எங்க? கர்த்தருடைய வீட்டில் தான் சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய வீட்டில் தான் சந்தோஷம் இருக்கும். கர்த்தருடைய வீட்டில் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வீட்டை முதலாவது கர்த்தருடைய வீடாக நம்ம மாற்றணும். ஒரு எருசலேமாக நம்ம வீட்டை மாற்றணும். எப்பொழுதும் துதியின் சத்தம் அங்க கேட்கணும். நம்ம வீடு அப்படியா இருக்குது? எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒருவருக்குள் போராட்டம், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. அநேக இடத்துல நம்ம நெருக்கங்கள் வருது. அப்ப கூட நம்ம கர்த்தரை நினைக்க மாட்டேங்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசட் பண்றோம், வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தை அசட்ட பண்றோம். இதனாலதான் தேவ கிருபையை நம்ம இழந்து போறோம். ஆனா இங்க தாவீது சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த கிருபை தொடர்ந்துட்டே வரணுங்க. கிருபையால் வருகிற நன்மை நம்மளை தொடரும் என்று தாவீது சொல்றாரு. அது எப்பொழுதுனா கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் என்ன பண்ணுவேன்? நிலைத்திருப்பேன். ஆமென். இன்னைக்கு நம்ம நிலைத்திருக்கிறோமா? 6 மாசம் ஒரு சபை, 6 மாசம் ஒரு செய்தி கேட்கிறோம், 6 மாசம் கழிச்சு வேற எங்கேயாவது ஓடுறோம். ஒரு மரம் நிலையா ஒரு இடத்துல இருந்தா தான் அது ஒரு கனியை கொடுக்கும். நம்ம எதிர்பார்த்த பலனை தரும். இது பிடுங்கி பிடுங்கி நம்ம நட்டோம்னு சொன்னா அது பட்டு போயிடும், ஒன்றுக்கு உதவாம போயிடும், அக்கினினால் சுட்டரிக்கப்படுவதுதான்.
அருமையானவர்களே, நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வீட்டில், அவர் சத்தியத்தில், நம்ம கொடுக்கப்பட்ட உண்மையான சபையில் தேவனுடைய ஊழியக்காரரோட ஒரே ஒரு ஐக்கியத்தில் நம்ம இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்து வரும். பிசாசு எந்த வகையில் நம்மளை தடை பண்ணாலும் அந்த நன்மையை அவன் தடை பண்ண முடியாது. தேவன் நம்ம மேலே வைத்த கிருபை அவனால் எடுக்க முடியாது. சமாதானத்தின் உடன்படிக்கை அவன் தொட முடியாது. இன்றைக்கு நம்ம சிந்திப்போம், செயல்படணும். சிந்திச்சா மட்டுமில்லை, செயல் பண்ணாலும் வார வாரம் நம்ம செய்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். மறுபடியும் அதை நம்ம விட்டுறோம், அந்த நாள் விட்டுறோம், திருப்பி அதே புத்தி தான். ஒரு மனம் திரும்புதல் இல்லை, ஒரு விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. அதனாலதான் சில சத்துரு நமக்குள்ள தொடர்ந்து வர்றான். ஆனால் வேதம் சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொல்றார். கர்த்தருடைய வீட்டில் இருப்பீங்கன்னு சொன்னா, நிலைத்திருப்பீங்கன்னு சொன்னா, அங்க எந்த சஞ்சலமோ, எந்த சமாதான குறைவோ, எந்த சத்துருவோ உள்ளே வர முடியாத அருமையானவர்களே. இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த 2 வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிச்சிருவோம். தமது நாமத்தின் நிமித்தம், தமது நாமத்தின் மித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்க, மறுபடியும் இந்த 7வது வசனத்தை படிச்சிருவோம். தமது நாமத்தின் நிமித்தம், தமது நாமத்தின் மித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, விசுவாசத்துக்கு, நல்ல கவனமா கேளுங்க, விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். பாருங்க, சாதாரணமாக ஒரு ஊழியத்தை யாரும் செய்ய முடியாதுங்க. இன்றைக்கு தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் சொல் வேதம் சொல்லுது. சரி, உலகப்புறமா சொல்றாங்க. அப்படி எல்லாம் அருமையானவர்களே, பைபிளை தூக்கிட்டா நம்ம ஊழியக்காரன் சொல்ல முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு முன்னாடி நின்று ஊழியக்காரன் நம்ம அங்கீகரிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை தர வேண்டும். இன்னைக்கு அதான் சொல்றாரு, அநேகர் ஆக்கினைக்குள்ள தீர்ப்பாகாதபடிக்கு நீ உனக்குத்தானே எச்சரிக்கை, அநேகர் போதகர் ஆகாதுன்றாரு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதகர், லேடி போதகர் இருக்கிறாங்க நிறைய. எங்க பார்த்தாலும் பெண் போதகர். யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நிறைய பெண் போதகர் தான் போதகம் பண்றாங்க. ஆண்கள் கீழே உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே வேதம் என்ன சொல்லுது? மறுபடியும் அந்த வசனத்தை மறுபடியும் நல்ல ஒரு தடவை படிச்சுவோம். தமது நாமத்தின் மித்தம், யார் நாமத்தின் மித்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் மித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு
எங்களுக்கு கிருபையும், யார் சொல்றா? பவுல் சொல்றாரு, எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியம். பாருங்க என்ன ஊழியங்க? அப்போஸ்தலருடைய ஊழியம். அநேக ஊழியம் செய்யலாம், சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல. நீங்க யாருக்காவது போய் சுவிசேஷம் சொல்லுங்க, அது ஒரு ஊழியம் தான். ஊழியக்காரர்களுக்கு நல்லா உதவி செய்யுங்க, சமைச்சு கொடுங்க, அது ஒரு ஊழியம் தான். அவங்க குறைவில் அவங்கள தாங்குங்க, காணிக்க தசமாலம் கொடுத்து தாங்க, அது ஒரு ஊழியம் தான். அநேக ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. அருமையானவர்களே, சிலர் கேட்கும்போது என்ன சொல்றாங்க? கடைசி நாட்கள்ல மாமிசமான யாரும் மேல ஆவி ஊற்றுவேன், உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். அதெல்லாம் வேதத்தில் இருக்குது. ஆனா சபையில போதிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. பேதுரு 1 பேதுரு 2 பேதுரு படிச்சீங்கன்னு சொன்னா, உங்கள் சிறிகள் சபையில் பேசாம இருக்க கடவார்கள், அவர்களுக்கு பேசும்படி உத்தரவு இல்லை. அவர்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா வீட்டில் போய் புருஷர் இடத்துல தெரிஞ்சுக்கணும். புருஷன்னா கணவனா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். ஆண்கள் யார்கிட்டயாவது போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். சபையில் எழுந்து நின்று பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை. இன்றைக்கு அநேக சபைகள்ல ஆண்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பெண்கள் கையை நீட்டி நீட்டி பேசுறாங்க. ஆபிரகாமை அவன் இவன் சொல்லி பேசுறாங்க, பேதுரு அவன் இவன் சொல்லி பேசுறாங்க. நம் முற்பிதாக்கள் அவங்கெல்லாம் தேவனோடு சஞ்சரிச்சவங்க. நம்மகிட்ட என்ன பரிசுத்தம் இருக்குது அவங்கள பேசுறதுக்கு? அதனாலதான் வேதம் சொல்லுது, பவுல் சொல்றாரு, தேவனுடைய கிருபையை பெற்றாதான் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியும். அது அப்போஸ்தல ஊழியம் சாதாரணம் அல்ல. அப்போஸ்தல ஊழியல் என்ன ஊழியா? 5 விதமான ஊழியங்கள் இருக்குது அருமையானவர்களே. இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். வரங்கள்ல வித்தியாசம், ஊழியங்கள்ல வித்தியாசம், கரெக்டு தான். ஆனா அப்போஸ்தல ஊழியத்தை செய்ய நம்ம கிருபையை அழைக்கப்பட்டிருக்கணும். சபை நடத்துறது சாதாரணம் இல்லை. இன்றைக்கு எனக்கு தான் பொறுப்புகள் அதிகம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையிலே எழுந்துடுறோம். யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும், யார் யார் ஆத்மா வீணா போயிடக்கூடாது. ஆனால் மற்ற ஊழியக்காரனுக்கு அந்த எண்ணம் வராது. ஊழியக்காரன் பேர் போட்டுக்கலாம், பாஸ்டர் போட்டுக்கலாம். சபை நடத்துவது சாதாரண காரியம் இல்லை. அரவணைச்சு கொண்டு போகணும். ஒரு பிள்ளை ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பிள்ளை இன்னொரு மாதிரி இருக்கும், ஒரு பிள்ளை வேற மாதிரி யோசிக்கும், ஒரு பிள்ளை எதிர்த்து நிற்கும். இவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு சபையில கொண்டு வரனா சாதாரணம் அல்ல. 26 வருஷம் நடத்துறோம்னா சாதாரணம் அல்ல. தேவனுடைய கிருபை இல்லாம அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஏதோ நம்ம சும்மா ஒரு சபை நடத்துறோம், ஒரு ஆளை நடத்துறோம், நம்ம பாட்டில் சாப்பிட்றோம், போய் தூங்குறோம், அது ஊழியமே இல்லை. ஒரு வாஞ்சை வைராக்கியம் இருக்கணும். கடமைக்காக செய்யறது ஊழியமே இல்லை. அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் கிருபையினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபை, இந்த அப்போஸ்தல ஊழியம் செய்யறது தேவனுடைய கிருபை இல்லாம யாரும் செய்ய முடியாது. 9 வரங்களை பெற்றுக்கொண்டதான் அப்போஸ்தல ஊழியம். எல்லா ஊழியம் நமக்கு இருக்கணும். சுவிசேஷத்தை சொல்லணும், ஆராதனை நடத்தணும், பாடல் பாடணும், வரங்கள் செயல்படணும், குணமாக்குற வர வேணும், விசுவாசத்தோட வர வேணும், சமாதானத்தை சொல்ற வர வேணும், ஆறுதல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஆறுதலை சொல்லணும், போதிக்கிற வரம் நமக்கு வேணும். இதெல்லாம் இல்லாம
அப்போஸ்தல ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. இதற்கெல்லாம் தேவ கிருபை நமக்கு வேணும். எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் இந்த கிருபை இழக்காம இதுவரை கர்த்தர் உங்களோடு கூட பேச வச்சுட்டு இருக்கிறார். நான் மாமிசத்துல இருந்தா என்னைக்கோ நான் போயிருப்பேன். எனக்கு வந்த நெருக்கத்தில் ஊழிய வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நான் போயிருக்கலாம். தேவனுடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, அதனால இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தை கூட கர்த்தர் பாதுகாத்துட்டு வர்றாரு. என் பிள்ளைகளுக்கும் கூட கர்த்தர் ஒரு குறையெல்லாம் நடத்திட்டு வர்றாரு. இந்த 4 மாதங்கள்ல கர்த்தர் எப்படி இல்லாமோ நடத்துறார். நம்முடைய அழைப்பு உண்மையா இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். கிருபை கிடைச்சிச்சுன்னா இதை காட்டிலும் வல்லமையான ஊழியத்தை கர்த்தர் நம்மளை செய்ய வைப்பார். நம்மளை தேடி வருவாங்க. அருமையானவர்களே, ஊழியம் செய்யறது பெருசு இல்லை. தேவனுடைய கிருபையை பெற்று தான் ஊழியம் செய்யணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவார், நம்மளை கனப்படுத்துவார், தேவன் நம்மளை உயர்த்துவார். இன்றைக்கு கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவர் கிருபை புதியதாக இருக்கின்ற விதத்தில் நாம் வாசிக்கிறோம். காலைதோறும் அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். காலை எழுந்திரிச்சோம் நம்ம என்ன பண்றோம்? என்னத்தை பெற்றுக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. எந்திரிச்ச உடனே எங்கேயாவது பணம் கிடைக்குமா? எங்கேயாவது கடன் கிடைக்குமா? எங்கேயாவது போனா சம்பாதிக்கலாமா? இதெல்லாம் நம்ம கூட வராது. கடைசி வரை தேவ கிருபை தான் நம்மளை நடத்தும். தேவ கிருபை தான் நம்மளை கொண்டு போகும். பரலோகம் போனா கூட தேவ கிருபை இல்லாம போக முடியாது. ஒரு சின்ன பிளஸிங் வேணும்னா கூட தேவனுடைய கிருபை இருந்தா தான் கிடைக்கும். அருமையான உள்ளே சத்தியத்தை நம்ம அறியணும். சத்தியம் நிச்சயமா நம்மளை விடுதலை கொடுக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு முதல்ல நமக்கு தேவை தேவனுடைய கிருபை. இந்த கிருபைக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் காத்திருந்தாங்க. மோசே எத்தனையோ நாள் காத்திருந்தார். ஆபிரகாம் காத்திருந்தார். ஈசாக்கு காத்திருந்தார். யாக்கோபு காத்திருந்தாரு. யோசேப்பு காத்திருந்தாரு. அநேக பரிசுத்தவான்கள் தேவன் அண்ணால் காத்திருந்தா தேவனுடைய கிருபைக்காக. அருமையானவர்களே, தேவனுடைய கிருபைக்காக நம்ம காத்திருப்போம். நம்முடைய ஊழியத்திலும், நம்முடைய உத்தியோகத்திலையும், நம்ம பிசினஸ்லையும், நம்ம படிப்பிலையும், நம்ம செய்கிற தொழிலையும் நிச்சயமா தேவன் கிருபையாய் நம்மளை நடத்துவார். ஒரே ஒரு வசனத்தை பார்த்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 21வது வசனத்தை படிச்சிடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். பாத்தீங்களா, தொடக்கம் முதல் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 22வது அதிகாரம் தான் கடைசி. கடைசியில 21வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மறுபடியும் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு அதுக்கு மேல் வசனத்தை படிச்சிருவோம். 20வது வசனத்தை. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இவளை சாட்சியாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட உங்கள் இருப்பதாக. அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிச்சயமாக நம்மோடும் உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடும் அவருக்காக உண்மையாய் இருக்கிற, நீதியாய் இருக்கிற, கிருபையை பெற்ற
ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நீடிய சாந்தமும் பொறுமையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய கிருபையை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். உம்முடைய கிருபையினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், உங்கள் கிருபையினால் நாங்கள் எப்படி பாதுகாக்கப்படுகிறோம், உங்கள் கிருபையினால் நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உம்முடைய கிருபையினால எப்படி ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பார்த்த ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருந்த இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய கிருபை, அளவில்லாத கிருபை, உம்முடைய அபிஷேகத்தோடு கூட கர்த்தாவே உம்முடைய கிருபை மேல் பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்க கிருபை இல்லாம நாங்க ஒன்றுமே இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆண்டவரே. நாங்க நிற்பதும் அது கிருபை, நாங்க நிலைப்பதும் அது கிருபை, நாங்கள் நடப்பதும் உங்க கிருபை ஆண்டவரே. கிருபையினால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம், கிருபையினால் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லப்பா, முடிவில்லாத ராஜ்யம் உள்ளவரே. உம்முடைய இரக்கத்தினால உம்முடைய பிள்ளைகளையும் அடியனையும் கர்த்தாவே, எங்கள் ஊழியங்களையும் கொடுக்கப்பட்ட எங்கள் பொறுப்புகளையும் வேலையிலையும் வீட்டிலும் ஊழியத்திலும் உத்தியோகத்திலையும் கர்த்தாவே, எங்கள் படிப்பு காரியங்களிலும் எங்கள் கொடுக்கப்பட்ட சொந்த தொழிலையும் கிருபையாய் கர்த்தர் இறங்கி ஒவ்வொரு நாள் எங்களை கிருபையாய் நடத்தி வர கிருபைக்காக நமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. கிருபையினால் எங்களை நிரப்பும், கிருபையினால் எங்களை அபிஷேகம், கிருபையினால் உமது வரங்களை தாரும், கிருபையினால் ஆண்டவரே எங்களை போஷித்து நடத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கர்த்தர் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கிருபையின் ஆசீர்வாதம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க. கேட்க மறந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு பிள்ளைகளுக்கு நீர் எப்பொழுது தேவையோ அப்பொழுதே அதை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.